நியூஸ் 10 நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ல என்னெல்லாம் பேசுறாரு எங்கெல்லாம் போறாருன்ற பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில சண்டே ஒரு நாள் பிரேக் விட்டுருந்தாங்க. இப்போ மறுபடியும் நேத்திக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நேத்து எங்கெல்லாம் போயிருக்காரு அப்படின்னா தளி, ஓசூர், வேப்பனஹள்ளி இந்த 3 இடத்துக்கு போயிருக்காங்க. போயிட்டு பல விஷயங்கள் பேசினாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயமா இவங்க என்ன பேசினாங்கன்னா, அம்மாவோட ஆட்சி இருக்கும்போது, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த மானியத்துல ஸ்கூட்டர்ன்ற ஒரு விஷயம் விட்டுருந்தாங்க. தெரியுமா உனக்கு? அதாவது வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் எல்லாம் பெருசா டிராவல் பண்ணி போறது கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காக மானியம். அம்மா இருசக்கர வாகனம் 3 லட்சம் பேர் கொடுப்போம்னு தேர்தல் நேரத்தில் அம்மா சொன்னாங்க. அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த 3 லட்சம் பேருக்கு அந்த அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் கொடுக்க என்பதற்காக பாரத பிரதமர் அவர்களை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர்களே முதலாக அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு மானியத்தில் கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். பாதி கவர்மெண்ட் கொடுக்கும், பாதி நம்ம காசுன்ற மாதிரி மானியத்துல ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த மானியம் ஸ்கூட்டர்ல பயனடைஞ்சாங்க. ஆனா நம்ம அப்பா ஆட்சிக்கு வந்த பிறகு மொத்தமா எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயுமே சொல்லிட்டே தான் வர்றாரு. அது என்ன அப்படின்னா, கடந்த 4.5 வருஷத்துக்கு மேல அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு விஷயம் தான் இருக்கு. 2027 சட்டமன்ற தேர்தல் வேற வரப்போகுது. ஊழல் அப்படின்றது இவங்களுடைய ஆட்சியில அதிகமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் நிம்மதியா இருந்தாங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா அதுவே இங்க கேள்விக்குறியா தான் இருக்கு. மணல் மாஃபியால இருந்து மது மாஃபியா வரைக்கும் எல்லாமே இந்த திமுக ஆட்சியில தான் பயங்கரமான ஊழல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டு திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மேல வச்சாலுமே அது இன்னும் நிரூபிக்கப்படல. இருந்தாலும் நிரூபிக்கப்பட அவங்களும் விடல. ஏன்னா நிறைய விஷயங்கள் ஆதாரங்கள் கொண்டு போனாலுமே அதை ஏதாவது ஒண்ணு சொல்லி தட்டி விட்டுடுறாங்க. ரவுடிசம் அப்படின்றது திமுக ஆட்சியில அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் அங்க பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா இடத்துலயும் பதிவு பண்றதுதான் சமூக நீதி அப்படின்றது. திமுக ஆட்சியை பொறுத்தவரை நாங்க சமூக நீதியை காத்துக்கிட்டு இருக்கோம். சமூக நீதி அப்படின்றது எங்களுடைய உயிர் சொத்து மாதிரி, மூச்சு மாதிரி அப்படி இப்படின்னு பேசுவாங்க இல்லையா. இப்போ வரைக்கும் கூட தாழ்த்தப்பட்டவர்களுடைய குரல் எங்கேயாவது ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அவங்கள போய் பார்த்தாங்களா, நேர்ல போய் பார்த்து ஏதாவது விசாரிச்சாங்களா, அவங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா, நாங்க செஞ்சு தரோம்னு சொன்னாங்களா, வாக்குறுதி எதுவும் கொடுத்து நிறைவேற்றல, அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆறுதலாவது பேசினாங்களா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. இப்போ 11வது நாளா இன்னைக்கு வரைக்குமே அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் போய் பார்க்கல? அந்த துறையை சார்ந்த அமைச்சர் போகாம சம்பந்தமே இல்லாம சேகர் பாபு அவர்கள் ஏன் அங்க போகணும்? என்ன காரணம்? அப்ப அறநிலையத்துறையும் இந்த துறையும் ஒன்னாயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பியிருந்தாரு. நீ இதை சொல்ற துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி 12வது நாளாக தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அப்பா தான் கோயம்புத்தூர், திருப்பூர் எல்லாம் ரோட் ஷோ பண்ண போயிட்டாரே. இங்கே நீங்கள் என்ன வேணால் பேசுங்க, இதெல்லாம் நான் காதுலேயே வாங்க மாட்டேன், எனக்கு அங்கே எலெக்ஷன் வந்துட்டுருக்கு, நான் போய் மக்களை சந்திக்கணும், அந்த வேலைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் ரோட் ஷோ பண்ண போயிட்டாரு. சரியா? அது போக இன்னொரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இந்த சமூக நீதி கட்சி இருக்குது பார்த்தியா, சமூக நீதி கட்சியை சேர்ந்த பேரூராட்சி தலைவிகள் 2 பேர். தலைவி தேனி மாவட்டத்துக்கிட்ட நடந்திருக்கு இந்த விஷயம். அந்த தலைவி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களாம். துணை தலைவி மாற்று சமூக சேர்ந்தவங்களாம். என்னை விட கம்மியா இருக்கிறவ எப்படி உயர் பதவிக்கு போகலாம் அப்படின்றத மனசுல வச்சுட்டு அந்த தலைவியை வேலை பார்க்க விடாம தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இது தொடர்ந்து நடந்துட்டே வந்திருக்கு. அப்போ ஒரு ரோடு கான்ட்ராக்ட் நடக்குது, 1 கோடிக்கு மேல உள்ள கான்ட்ராக்ட் நடக்குது. அது இந்த துணை தலைவி அவங்க ரிலேட்டிவ்க்கு கொடுத்துட்டாங்க. அதை தலைவி ஏன்னு கேட்கும் போது ஆளுங்களை வச்சு அடிச்சு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போட்டாங்க. பேரூராட்சி தலைவிக்கே இந்த நிலைமை தான். காரணம் அவங்க பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தான். அவங்க கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி சாதி வெறியர்கள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு இவங்க எப்படி சமூக நீதி கட்சி, இந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய கட்சின்னு பேசலாம்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. அவங்க எதுக்காக அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே ஆளுங்களை வச்சிருப்பாங்க, ஆனா நமக்கு கீழே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட முகம் எங்கேயாவது ஒரு இடத்துல கிழிஞ்சு போயிருது இல்லையா. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்களுடைய ஆட்சியில இந்த அரசு பள்ளிகளுடைய தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல சொல்லிட்டே தானே இருக்காங்க. இப்போ நேத்து சாயந்தரம் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. இன்னைக்கு காலை நமக்கு ஒரு நியூஸா வருது. என்ன அப்படின்னா, திருச்சி மாநகரத்துல திராவிட பள்ளி ஒண்ணு இருக்கு, அரசு திராவிட பள்ளி இருக்கு. அந்த அரசு திராவிட பள்ளியில மேல இருக்க கூரை இருக்கு பாத்தியா, அது இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த அரசு திராவிட பள்ளி அப்படின்னாலே அங்க ஒரு 60 மாணவர்கள் இருக்காங்க, 3 ஆசிரியர்கள் தான் இருக்காங்க. அங்கேயே சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு, மதிய உணவு சமைச்சு கொடுப்பாங்க இல்லையா, கொடுத்துட்டு அங்கேயே பாடம் கற்பிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடம் இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னா வேற ஒரு இடம் கொடுக்கணும்ல, ஆனா கொடுக்கல. யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை. இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் எல்லாருமே சேர்ந்து பெற்றோர்களோட சேர்ந்து அங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது ஒன்னா இங்க கூட பூந்தமல்லியில போன வாரம் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளின்னு ஒண்ணு. அங்க இந்த காவா சொல்லுவாங்கல்ல, செப்டி டேங்க்,
அது நிரம்பி வழிஞ்சு ஸ்கூல் வாசல் ஃபுல்லா ஒரு ஆறு மாதிரி காட்சியளிக்குது. பள்ளி மாணவர்களால உள்ள போக முடியல, உள்ள இருந்து வெளியே வர முடியல. சில பேர் அந்த செவுரு மேல ஏறி போறது, தாண்டி போறது, இந்த மாதிரி மாணவிகளும் சரி மாணவர்களும் சரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், அதுவும் சென்னையில இருக்கக்கூடிய அரசு ஆதி திராவிடர் பள்ளின்றதுனால இந்த லட்சணத்துல போட்டு வச்சிருக்காங்க. இதுவே ஸ்டாலின் அவர்களுடைய பெண் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்கு, நீ கேள்விப்பட்டிருப்ப, ரொம்ப பிரபலமான பிரைவேட் ஸ்கூல். அங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா விட்டுட்டு அமைதியா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கூல்னா ஒண்ணு, இதுவே கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒண்ணு அப்படின்ற லட்சணத்துலதான் இன்னைக்கு இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே எடப்பாடி அவர்கள் வந்து குறிப்பா பாயிண்ட் பண்ணி சொல்றாரு, இவ்வளவு அவலங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சமாவது கேளுங்க, அடுத்த எலெக்ஷன்ல என்ன பண்ணலாம்ன்றத யோசிங்கன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு இப்ப நீ சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசுக்கு கீழே வேலை பார்க்குற எல்லாருமே தான் வந்து இந்த திமுக நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவங்களே. முதலமைச்சருமே தமிழ்நாடு அரசுக்கு கீழே தான். அப்போ அரசுக்கு கட்டுப்பட்டு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அரசோட ஒரு சொத்து இருக்கு, அரசோட ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு மட்டும் முன்னாடி போய் நின்றுட்டு அரசு தரப்புல ஏதாவது வந்து டிஃபால்ட்டா நடக்குது, பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை பார்க்காம இருக்கிறது வந்து உங்களுடைய வேலை இல்லை. அதை பார்த்து சரி பண்றதா உங்களுடைய வேலை. அப்ப அதுவே நீங்க சரியா பண்ணல அப்படின்னா அடுத்து எப்படி மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அது போக இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, என்னோட அப்பா ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது, நான் ஒன்றும் எங்க அப்பாவோட செல்வாக்குல ஸ்டாலின் அவர்கள் மாதிரி வந்தவர் கிடையாது. திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். நான் யார் தெரியுமாங்கிறார். யார் தெரியும்னு நீயே அடையாளம் காட்டுற மக்களுக்கு. யாரு இவரு அடையாளம் காட்டி தான் மக்களுக்கே தெரியுது ஸ்டாலின் யாருன்னு. ஸ்டாலின் அவர்களே, எங்களை போல் கடினப்பட்டு உழைத்து ஒரு பதவிக்கு வருவது எவ்வளவு கடினம் என்பதை உணருங்கள். எந்த உழைப்புமே கொடுக்காம ஒப்பா அடையாளத்துல நீங்க முதலமைச்சரானீங்க, நீ திமுக கட்சி தலைவரானீங்க, நீங்க எங்களை பத்தி. நான் சாதாரண உறுப்பினரா அந்த கட்சியில சேர்ந்து மூளைக்கு மூளை போஸ்டர் ஒட்டி போராட்டத்துக்கெல்லாம் போய் கொடியெல்லாம் தூக்கி அதுக்கப்புறமா வட்டம் மாவட்டம் அப்படி இப்படின்னு வந்து அதுக்கப்புறமா வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ எம்பின்னு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கேன். அதிமுகல மட்டும்தான் அடிமட்ட தொண்டர் கூட முதலமைச்சர் ஆகலாம். ஆனா திமுகல நீங்க முதல்வர் ஆகணும் அப்படின்னா உங்க தாத்தா முதலமைச்சரா இருந்திருக்கணும், உங்க அப்பா முதலமைச்சரா இருந்திருக்கணும், அப்புறம் நீங்க துணை முதலமைச்சர் ஆகலாம், அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகலாம், உங்க பையன் கூட முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற நிலைமை திமுகல மட்டும்தான் இருக்கு. அதிமுக அது கிடையாது. உண்மையாவே எவன் உழைக்கிறானோ அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம், அதாவது உழைப்புக்கு தகுந்த பலன் அதிமுக கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதும் கரெக்ட் தானே. இதை மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்கவேன், நானும் வட்டம் மாவட்டம் சென்னை மேயர் இப்படிதானே இருந்து வந்திருக்கேன், அதெல்லாம் உங்க கணக்கு தெரியாதான் பேசுவாங்க, நீ வேற சும்மா இரு. அவங்க என்னதான் வட்டம் மாவட்டம் இருந்து வந்தாலும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு. அதனால அவரு சிஎம் இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டுமே இல்லாத வெள்ளமண்டிக்காரரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்றதான் பெரிய விஷயமே. அது மட்டும் இல்லாம திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஃபேமிலியா இருக்கிறது அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய எல்லாருமே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா நம்ம பார்க்க வேண்டிய இன்னொன்னு என்ன அப்படின்னா கலாச்சார பிரச்சனை. கலாச்சார பிரச்சனை அப்படின்றத பொறுத்தவரை தமிழுக்காக நாங்க வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம், தமிழர்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம், தமிழ் தேசியமா பேசுறவங்க வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்களும் வந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நாங்க வந்து குரல் கொடுத்து அதை வந்து ஒரு அடையாளமா ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ இந்த கீழடியில கூட ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு இல்லையா, அதுல ஒரு சில பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க, இலக்கிய பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த இலக்கியத்தை இந்த சங்க பொருட்களை வந்து எல்லா இடத்துலயுமே பரப்பணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆதாரங்கள் தேவை. ஆதாரம் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் எல்லாருக்கிட்டையுமே காமிக்க முடியும். 1-2 மட்டும் இப்போ உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு இதுதான் என்கிட்ட இருக்கு, நீ இதை நம்பிதான் ஆகணும்னா நீ நம்புவியா? நம்ப மாட்டேல்ல. அதே மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும், அதாவது அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் அதுதான் சொன்னாங்க. மத்திய அரசு தரப்புல இருந்து அதுதான் வந்துச்சு. ஆனா அப்படியே பேரை திருப்பி போட்டு நீங்க வந்து தமிழுக்கு விரோதியா மாறுறீங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க, மத்திய அரசு வந்து எங்களை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய தூக்கி போட்டாங்க. எனக்கு என்னமோ இது வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யோசனையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அப்படியே மத்திய அரசு மேல பழிய தூக்கி போட்டு அவங்கள வந்து நமக்கு ஆப்போசிட்டா மாத்துறாங்களாம். இவங்களுமே இந்த கீழடின்னு கீழடியை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. அதை தவிர தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி நடக்குது, பல தொல்லியல் பொருட்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனா கீழடி பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்ற இடங்களை பத்தி பேசுறதே இல்லை. இதையும் வச்சு கூட அரசியல் மட்டும்தான் இந்த திமுக அரசு பண்ணிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் இன்னைக்கும் ரேலி போறாங்க, அங்க என்ன பேசுறாங்க, எந்த ஊருக்கெல்லாம் போறாங்க அப்படின்றத பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.